ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம சைக்கோ ஹீரோ அவனோட மனைவியை உட்கார வச்சு ஒரு மந்திரவாதியை கூட்டிகிட்டு வந்து பூஜை பண்ணிட்டு உட்காந்துருக்கான். எதுக்காக இந்த பூஜை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, பிறக்க போகிற குழந்தை ஆணா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் இல்லை, பிறக்கிற குழந்தை ஆணாவே பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேண்டிக்கிட்டு இந்த பூஜையை பண்ணுறாங்க போல். அதுக்கு நம்ம ஹீரோயினி உட்காந்துருக்கா. இவனும் அந்த மந்திரவாதி சொல்கிற ஒன்று பொண்டாட்டிக்கு பண்ணிக்கிட்டே இருக்கான். தலையில் ஏதோ கட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தலையில் தண்ணி எடுத்து ஊற்றுறான், மஞ்சளை எடுத்து பூசிட்டு இருக்கான். என்ன நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அவ பயந்து போய் உட்காந்துருக்கா. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு, இப்போ உங்களுக்கு பிறக்க போற குழந்தை கண்டிப்பா ஆனாதான் பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டு போயிடுறான். அதே சமயம் பாட்டி ஃபைல் எடுத்துட்டு போனுச்சு இல்லையா, சஞ்சய் கிட்ட கேட்டதுக்கு அவன் சொல்லியிருப்பான் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் அந்த பாயலுங்கிற பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த பொண்ணை தேடி மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கே வந்துருச்சு பாட்டி. அங்க போய் இந்த மாதிரி பாயலுங்கிற பொண்ணை நான் பார்க்கணுமா அப்படின்னு சொன்னதும், சரி வெயிட் பண்ணுங்கன்னா அவங்கள கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸ் அங்க இருந்து போயிடுது. பாட்டியும் ஒரு ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்ப பார்த்தா ஒரு பொண்ணை இழுத்துட்டு வர மாதிரி காட்டுறாங்க. இப்போ வரைக்குமே காலை தான் காட்டுறாங்க, முகத்தை காட்டல. ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் முகத்தையே காட்டுறாங்க. இவ தான் அந்த பாயலுங்கிற பொண்ணு, நம்ம விராஜ் டோப்ரலோட தங்கச்சி. வந்ததுமே உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. பாட்டி வந்து அவகிட்ட கேட்டுட்டு இருக்கு, இங்க பாருமா, நீ தான் பாயல் டோப்ராயிலா? உன்னோட அண்ணன் என்னோட பேத்தியை தாமா கல்யாணம் பண்ணியிருக்கான். இப்போ நான் இங்க வந்ததுக்கான காரணமே என்னோட பேத்தியை காப்பாற்றணுங்கிறதுக்காக தாமா. ப்ளீஸ்மா சொல்லுமா, உனக்கு என்னதான் ஆச்சு? அப்புறம் உன்னோட அப்பா அம்மா 2 பேருமே ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டதா சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா? அப்புறம் நீ எதுக்காகமா இங்க வந்து எப்படிமா வந்த அப்படிங்கிற மாதிரி பாட்டி கேட்டுட்டு இருக்கு. ஆனா அவகிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. அப்படியே கீழே குனிஞ்சிட்டே உட்காந்துருக்கா. அதுக்கப்புறம் இவ எந்த பதிலும் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு விராஜ் டோப்ரலோட போட்டோவை காமிக்குது பாட்டி. அந்த போட்டோவை பார்த்தா அடுத்த செகண்டே பார்த்தா இவ மறண்டு போயிடுறா. இவன் தான் அவன் அண்ணனா, சொல்லுமான்னு கேட்டா அவ பயந்து போய் ரொம்ப வேகமா அலறிக்கிட்டே இருக்கா. அந்த சவுண்டு கேட்டு நர்ஸ் எல்லாம் உள்ள வந்துடுறாங்க. பாட்டி கேட்ட எந்த ஒரு கேள்விக்குமே அந்த பொண்ணு பதில் சொல்ல கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பாட்டி அங்க இருக்கிற நர்ஸ் கிட்ட போய் விசாரிக்குது, இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்க டாக்டர் யாரு, அவங்களோட அட்ரஸ் இருந்தா கொஞ்சம் கொடுங்களேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுது அட்ரஸ். அதே சமயம் இந்த பக்கம் விராஜ் வந்து பொண்டாட்டி கிட்ட கேட்டுட்டு இருக்கான், பாட்டி அப்பவே கோயிலுக்கு போச்சுல, இன்னும் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். தெரியல எங்க, நான் வேணா வீட்டுக்கு கால் பண்ணி பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். சரி இந்த கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போனை கொடுத்துறான். நம்ம ஹீரோயினி கால் பண்ணிட்டு இருக்க நேரமா பார்த்து அவனும் அந்த பக்கம் லேப்டாப்பை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கான். பாட்டி அப்படி எங்க தான் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். அதுல பார்த்தா பாட்டி மறைஞ்சு மறைஞ்சு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இருக்கு. எதுக்காக இந்த பாட்டி இப்படி மறைஞ்சு மறைஞ்சு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் இன்னும் ரீவைண்ட் பண்ணி பாக்குறான். அதுல பார்க்கும் போதுதான் தெரியுது பாட்டி வந்தது, சாவியை ஓபன் பண்ணது, அப்புறம் இந்த ரூமுக்குள்ள போனது, வெளியே வரும்போது கையில ஃபைல் வரைக்கும் வச்சிருக்கு. அது எல்லாத்தையுமே பார்த்துடுறான். ஓ ஷிட், பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை தூக்கி போட்டு அவன் படிக்க இங்க இருந்து ஓடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு என்ன நடக்குது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. எங்க ஓடுறான் இவன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. நேரா அந்த ரூமுக்கு தான் போறான். அங்க போய் பார்த்தா அவன் பூட்டி வச்சிருந்த அந்த லாக் வந்து இப்போ ஓப்பன்ல இருக்கு. இப்போ பாட்டி உள்ள திறந்து போயிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. உள்ள வந்து பாக்குறான். பார்த்தா அந்த பொட்டி திறந்து கிடக்குது. அந்த பொட்டியில இருக்கிற ஃபைலை காணும். அப்போ அந்த கிழவிங்க வந்து அந்த ஃபைலை தான் எடுத்துட்டு போயிருக்கா. இது சரியே இல்லை, என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். இவனுக்கு என்ன சந்தேகம்னா, ஒருவேளை அந்த பாட்டி ஃபைலை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அதனால வந்து மாமனார் வீட்டுக்கு நேரா தேடி வந்துட்டான். அங்க வந்து சும்மா பார்த்துட்டு போற மாதிரி வந்துட்டு, பாட்டி இங்க வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். பாட்டியா? பாட்டி உங்க வீட்டுல தானப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இல்ல மாமா, பாட்டி கோயிலுக்கு போறேன்னு சொன்னாங்க, கோயிலுக்கு போயிட்டு இங்கதான் வரேன்னு சொன்னாங்க, நான் அவங்கள பிக்கப் பண்ணிக்கிறதுக்காக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியா, அப்ப இங்க வரலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படியா, சரி ஓகே, நான் ஆஃபீஸ்க்கு போறேன், நீங்க பாட்டி வந்தது டாக்ஸில அனுப்பி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அப்ப அந்த கிழவி இங்கேயும் வரலன்னா எங்க தான் போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நேரா வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து அந்த வேலைக்கார பொம்பளை திட்டிட்டு இருக்கான். உன்னோட வேலை என்ன, அந்த கிழவியை கண்காணிக்கிறது தானே? அப்படி இருந்துமே அந்த கிழவி இங்க இருந்து போயிருக்கு, அது வரைக்கும் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அந்த அம்மாவும் ஏதோ கை ஜாடையில கண் ஜாடையில சொல்லிட்டு இருக்கு. அப்படிலாம் இல்லையே, நான் கண்காணிச்சுட்டு தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுதா என்னமோ தெரியல. அப்ப நம்ம ஹீரோயின் அங்க வந்துடுறா. இவன் அப்படி மிரட்டிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அது ஒண்ணும் இல்லாம தண்ணியை வந்து கீழே கொட்டிட்டா, அதனால திட்டிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடறான். சரிம்மா நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை அனுப்பி வச்சிடறான். அதுக்கப்புறமா இவன் யோசிச்சுட்டு இருக்கான், அந்த ரூம் வரைக்கும் அந்த கிழவி வந்துட்டு போயிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ரூமை பத்தி அந்த கிழவிக்கு எப்படி தெரியும், யாரு சொல்லியிருப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். திரும்பவும் வந்து லேப்டாப் ஓபன் பண்ணி பாக்குறான், எப்படி தெரியும் அந்த பாட்டிக்கு அப்படிங்கிற மாதிரி. அதுல பார்க்கும்போது பாட்டிக்கு ஒரு கால் வந்துச்சு இல்லையா, அதை ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது கவனிச்சிடுறான். அப்போ யாரோ ஒரு ஆளு தான் கால் பண்ணி சொல்லியிருக்காங்க பாட்டி கிட்ட அந்த ரூமை பத்தி அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணிடுறான். அதே சமயம் அந்த பாட்டி நேரா அந்த டாக்டரோட அட்ரஸை கண்டுபிடிச்சி வீட்டுக்கே வந்துருது. அங்க போய் பார்த்தா டாக்டரை காட்டுறாங்க. இவங்க தான் அந்த டாக்டர் போல, பாயலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற டாக்டர். அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குது, என்னாச்சு அந்த பொண்ணுக்கு, பாயல் டோப்ராயில பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன், ப்ளீஸ் அவங்கள பத்தி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவங்களும் சொல்றாங்க, அந்த பொண்ணை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு, அந்த பொண்ணு மென்டல் டிப்ரெஷன்ல இருந்தா என்கிட்ட வரும்போது நான் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பட்டும் படாத
இல்லாததுமா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் தெளிவா விளக்கமா சொல்லுங்களேன். ஏன்னா என்னோட பேத்தியோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் இது. நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்க பாயலோட அண்ணனுக்கு தான் என்னோட பேத்திய கல்யாணம் பண்ணி குடுத்துருக்கோம். இப்ப இதுல அவளோட வாழ்க்கையும் சம்மந்தப்பட்டிருக்கு. இப்ப நான் அவளுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். தெளிவா என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாரி பாட்டி கேட்டுட்டு இருக்கு. இங்க விசாரிச்சுட்டு இருக்க அதே சமயத்திலே பார்த்தா அந்த பையன் அங்க மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுறான் நேரா தங்கச்சியை பார்க்கறதுக்காக. வழக்கம் போல அந்த நர்ஸுங்க வந்து உட்கார வச்சுட்டு போயிடுறாங்க. இவன் சும்மா வரல. பக்கத்துல ஒரு பேக் வேற இருக்கு. அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியல. தங்கச்சியை பார்த்ததுமே, ஹலோ டார்லிங், மை டியர் சிஸ்டர், எப்படி இருக்க என்னோட அன்பான தங்கச்சியே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இப்பதான் அவ திரும்பி முகத்தையே பார்க்குறா போல. பார்த்ததுமே மிரண்டு போயிடுறா, அலற ஆரம்பிச்சிடுறா. என்னாச்சுமா, ஏன் நீ இப்படி பயப்படுற? நான் உன்னோட அண்ணம்மா, உன்னோட பாசமான அண்ணன். என்னை பார்த்து நீ ஏமா செல்லம் அப்படி பயப்படுற? நான் உனக்காக கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பேக்கை ஓபன் பண்ணிட்டு இருக்கான். அதுல ஒரு கிஃப்ட் இருக்கு. அந்த கிஃப்ட்டை ஓபன் பண்ணி காமிக்கிறதுக்குள்ள இந்த பொண்ணு அவனை பார்த்து பயந்துச்சு இல்லையா, அந்த பயத்துல அப்படியே நடுக்கிக்கிட்டு கீழே விழுந்துருது. அப்படியே படுத்துக்கிட்டே அந்த கதவை நோக்கி அப்படியே நவந்து நவந்து போயிட்டு இருக்கா. டக்குன்னு இவன் பிடிச்சிடுறான். என்னம்மா தங்கச்சி, எதுக்காக நீ இவ்வளோ பயப்படுற? இங்க வா, என்னோட மடியில வந்து படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மடியில படுக்க வச்சுட்டு தாலாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் அந்த பாட்டி டாக்டர் கிட்ட விளக்கமா சொல்ல சொல்லி கேட்டுட்டு இருந்துச்சு இல்லையா, அவங்களே இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்க பாருங்க, நான் இதை பத்தி உங்ககிட்ட பேசவே கூடாது. இப்ப நான் ஏன் பேசுறேன் அப்படின்னா, உங்களோட பேத்தியோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு நீங்க சொன்னதுனாலதான் நான் இப்ப சொல்றேன். ப்ளீஸ் இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியே தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாயல பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் விராஜ் டோப்ரால பத்தி தான் தெரிஞ்சுக்கணும். இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. மிஸ்டர் டோப்ராயலுக்கு கல்யாணமாகி ரொம்ப வருஷமாகியும் குழந்தை பிறக்கல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு ஆர்ஃபனேஜ்ல இருந்து தான் குழந்தைய தத்தெடுத்துட்டு வந்தாங்க. அவனுக்கு விராஜ் டோப்ரால்னு பேரும் வச்சாங்க. ரொம்பவே பாசமா பாத்துக்கிட்டாங்க அந்த பையனை. தன்னோட ஆஸ்திக்கெல்லாம் இவன் தான் ஒரே வாரிசு அப்படிங்கிற அளவுக்கு பாத்துக்கிட்டாங்க. இப்படியே நாட்கள் போக போக மிஸ்ஸஸ் டோப்ரால் திடீர்னு பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்துருது. அந்த பொண்ணு பேர் தான் பாயல் டோப்ரால். இப்ப இவ்வளவு நாளா இவனுக்கு மட்டுமே கிடைச்ச அந்த பாசம் திடீர்னு இன்னொரு குழந்தை வந்து பங்கு போடுறத அவனால தாங்கிக்கவே முடியல. அவனுக்கு வந்து அது ஒரு மனநல பிரச்சனையாவே மாறி போயிடுச்சு. அந்த நோய்க்கு பேரு அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர், அப்படின்னா ஓசிடி அப்படிங்கறதான் விளக்கமா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை உள்ளவங்க தனக்கு மட்டும்தான் எல்லாமே கிடைக்கணும், தனக்கு ஒரு பொருள் சொந்தமாயிடுச்சு அப்படின்னா அது தனக்கு மட்டுமே சொந்தமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அப்புறம் தன்னோட பாசத்தை வெளிக்காட்டுறது எப்படின்னு தெரியாம அதை வெறித்தனமா காட்டுவாங்க. இந்த நோய் இருக்கிறவங்க ரொம்பவே அதிகமா யோசிப்பாங்க. அந்த யோசனைனால ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால என்ன பண்றோம் ஏது பண்றோம் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாம சில விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது அவனுக்கு ஆரம்பத்துல நார்மல் ஸ்டேஜ்ல தான் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போக போக தன்னோட தங்கச்சி அப்படியே வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா தனக்கு கிடைக்க வேண்டிய பாசம் எல்லாமே தன்னோட தங்கச்சிக்கு கிடைக்குது. இப்ப புதுசா வந்த இவளுக்கு என்னோட பாசத்தை நீங்க பங்கு போட்டு கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சியை வந்து அவன் வந்து காயப்படுத்தினா கஷ்டப்படுத்தினான். இது எதுவுமே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டோப்ராயலுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா நீங்க ஏன் அதை வந்து அவங்கள்ட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேக்குது. நான் அவங்க கிட்ட சொல்ல முயற்சி பண்ணேன், ஆனா அவங்க நம்ப தயாரா இல்லை. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் விராஜ் டோப்ராயல் அப்படிங்கிறவ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான பையன் அப்படின்னு தான் அவங்க நம்பிட்டு இருந்தாங்க. பட் உண்மை என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க சொல்ல சொல்ல பாட்டிக்கு பீதியா ஆகுது. என்னது இப்படிலாம் சொல்றாங்களே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. அதே சமயம் அந்த பக்கம் தங்கச்சியை மடியில போட்டு தாலாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் சொல்றான், இங்க பாருமா தங்கச்சி, நான் உன்னை எத்தனை தடவை காப்பாத்தி இருக்கேன் சின்ன வயசுல. எவ்வளோ தடவை உன்னோட அண்ணன் உன்னோட உயிரை காப்பாத்திருக்கேன். அதெல்லாம் நீ மறந்துட்டியாமா? இப்ப என்ன உனக்கு இந்த அண்ணன் மேல உனக்கு கோவம் இருக்கு அதானே? அதை நீ வந்து எப்படி வெளிக்காட்டணும்னு தெரியல. அதுக்கு நானே ஒரு ஐடியா பண்றேன். இந்த என்ன அடிச்சுக்கோ அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சி தன்னை தானே அடிக்க வச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ உன்னோட அண்ணன் நீ மன்னிச்சிட்டா தானே? சரிம்மா, நான் உனக்காக ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன்ல, அதை நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணிட்டே இருக்கான். அது என்ன கிஃப்ட் ஏது கிஃப்ட் அப்படிங்கிறது நமக்கு காமிக்கல. இந்த தங்கச்சிக்காரி பயந்து போயிட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்பனா இதுல இருந்து என்ன தெரியுது? உண்மையான பைத்தியத்தை வெளியே விட்டுட்டு நல்லா இருக்கிற பொண்ணை பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்ட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.